மேடம் இந்த பக்கம் பார்த்தா இதே பிரியாணி, இந்த பக்கம் பார்த்தா இதே பிரியாணி, பக்கமும் எந்த பக்கம் பார்த்தாலும் இதே ரீல் தான், இதே ஷார்ட் தான். இன்ஸ்டாகிராம் போங்க இதே தான், அப்படியே யூடியூப் பக்கம் போங்க இதே தான். இந்த குக்குடு பிரியாணியில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஷாப்பிங் போனப்போ குக்குடோட பிரியாணி கிட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டு. குக்குடோட திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது இதில் ரைஸ் இல்லை, பேஸ்ட்டும் சீசனிங் ஆயில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரே ஷாக்கு. சரி வீட்டில் இருக்கிற ரைஸே யூஸ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பேஸ்ட்டும் நமக்கு சீசனிங் ஆயிலும் மட்டும்தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற ரைஸ் வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி பார்த்தா நிஜமாக சொல்கிறேன் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 kg சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதான். மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒரு மிக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் பிரியாணினா அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அது மட்டும் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. எக்ஸஸாக இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட் போட்டு மூடி கொஞ்சம் அந்த சிக்கன் ஒரு ஹாஃப் குக்கடு வர வரைக்கும் வேக வைக்கலாம். சிக்கன் மசாலா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் ரைஸ் எடுத்ததுனால நான் இங்கே 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா இது பாயில் ஆகட்டும். பாயில் ஆகினதுக்கப்புறம் நம்ம ரைஸை, அதாவது நல்லா சோக் பண்ணி வச்சுருக்க ஒரு 20 to 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இல்லை ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எசென்சியல் ஆயிலை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிளாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நானாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ட்ரை பண்ணலாம். சுட பிரியாணி சிக்கன் 65 சாப்பிட்டாச்சு. பிரியாணி கிட் மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரை கிட்டும் வாங்கியிருந்தேன். கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை கிட்டும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாமா? இந்த கிட்குள்ளே இந்த 3 பேக் தான் இருந்துச்சு. ஒன்று மேரினேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரை மிக்ஸ், அப்புறமேட்டு வந்து சீசனிங் பவுடர். இது 3 தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் ட்ரை பண்ணேன். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புழு இருக்கும் இல்லையா, அதுக்காக பாயில் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மேரினேட் பவுடர் போட்டு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க வேணாம், நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ண வாட்டர் வேறு இருந்துச்சு அதுலேயே, அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே போயிடுச்சு மேரினேட் பண்ணது. அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை மிக்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ரை மிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும்.
பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவர்ஸையும் அந்த மல்லிப்பாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சு இந்த மாவில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எகெயின் அதில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ட்ரை பவுடரில் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாக எண்ணெயாக இருந்துச்சு. இன்னும் சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரை மிக்ஸ் வந்து காலிஃப்ளவருக்கு தான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சால்ட் அப்புறமேட்டு வந்து காரம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. எகைன் இதே டிப் யூஸ் பண்ணி சிக்கனும் பண்ணியிருந்தேன். அதே ப்ராசஸ் தான். சிக்கனில் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை மிக்ஸை வந்துட்டு பஜிமோ கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி ட்ரை பவுடரில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபைனலாக கிறிஸ்பி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டினியூவாக பார்க்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.